ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரித்திக்லாரோட பேக் சைடு கேட்டில் கொஞ்சம் கடை இருந்தது. சாப்பிட்றதுக்கு நைட்டு கடை இருந்துச்சு. சரி, போர் அடிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. இதுதான் பேக் சைடு கேட்டு. நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லாம் நைட் டைமில் 10 மணி ஆச்சு. ஸோ ஒரு காய்கறி பழக்கடை எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு போகிற டைம் ஆகிடுச்சு. எல்லாம் போயிட்டுருக்காங்க. பிரித்திக்லர் சைடில் எந்த ஒரு கடையுமே இருக்காது. இதுலேருந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் ஆர்ஜி ரெசிடென்ஸ் இருக்கும். அந்த ஆர்ஜி ரெசிடென்ஸில் தான் எல்லா கடையும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து வந்தாச்சா, நடந்து வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கார்லாம் நிறைய நின்றுட்டுருக்கோம். இந்த நைட்டு கடையில் சாப்பிட்றதுக்குன்னே அவ்வளோ கூட்டம் வந்து நின்றுட்டுருக்கோம். இதுதான் ஆர்ஜி ரெசிடென்ஸு. பிரித்திக்லார் முன்னாடி ஒரு கடையுமே இருக்காது. இங்கேருந்து கடை ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியூண்டு கடை இருக்கா, காய்கறி கடை. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த காய்கறியும் ஒரு 10 மணி ஆயிடுச்சு, அதனால் எடுத்து காலி பண்ண போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ புதுசாக வச்சுருக்காங்க இந்த கடை. இங்கே ஏன் இவ்வளோ கூட்டம்னா, பக்கத்தில் ஒரு சின்னோண்டு மால் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மால் காரும் இங்கே தான் பார்க் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த மாலை பற்றி நம்ம இன்னொரு விலாகில் பார்ப்போம். இப்போ வந்து இங்கே இருக்க சின்ன சின்ன நைட்டு என்ன சாப்பிட்ற கடை போட்டிருக்காங்கன்னு மட்டுமே பார்த்துருவோம் இந்த விலாகில். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஆர்ஜி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரோட்டோட 2 பக்கத்துமே கடை நிறைய இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸா கடை. சுட சுட பீஸா போட்டு தருவாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. ஸோ இது வந்து சிக்கன் கடை. இது வந்து மம்மோஸ் கடை. இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை. வெயில் காலம் வந்துருச்சு, அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கார் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஏன் இவ்வளோ டிராஃபிக்னா, அந்த மாலால் தான் இவ்வளோ டிராஃபிக்கு. இங்கே மால்காரவங்களும் இங்கே வந்து காரை பார்க் பண்ணுறனால இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. இது பார்த்திங்க அப்படின்னா மமோஸ் கடை, ஐஸ்கிரீம். இது வந்து இதுவும் மமோஸ் கடை தான், சிக்கன் கடை. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சவுத் இண்டியன் தோசை கடை இருந்துச்சு. இங்கே இருக்கவங்க எல்லாம் தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. இந்த கடையில் மட்டும் என்றைக்குமே கூட்டம் குறையவே குறையாது. பார்க்கவே அவ்வளோ கேவலமாக இருக்குது. அது எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரில. சிக்கனை மேலே அது மசாலா தடவி, அப்பா சாமி, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குங்க. இது ஒரு மமோஸ் கடைங்க. இந்த சிக்கன் கடையில் மட்டும் என்றைக்குமே குறையாதுங்க கூட்டம். இதை பார்த்திங்கன்னா இது பாசிப்பருப்பு தோசை. வெறும் பாசிப்பருப்பு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் அரைச்சி, அந்த பாசிப்பருப்பில் இந்த மாதிரி ஒரு தவாவில் ஊற்றி, மேலே வெங்காயம், இங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த மசாலா, இந்த மசாலாலாம் அந்த மேலே போடுவாங்க. வெங்காயம், பீட்ரூட்டு, கேரட்டு, மக்காச்சோளம், புதினா, கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி பவுட்ரு, மிளகா பவுட்ரு இதெல்லாம் போட்டு, குடமிளகாய் இதெல்லாம் போட்டு இப்படி ஒரு ஃப்ளிப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த இதுக்காகும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ஒரு தோசை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. இதையே தோசையாக ஊற்றி சாப்பிடாம சில பேர் வந்து பாயசம் மாதிரி கிண்டி சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. அது 75 ரூபா ஒரு கிளாஸில் தருவாங்க. இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் இதை வேக வச்சுருக்காங்க இந்த டப்பாக்குள்ளே போட்டு. இந்த வேக வச்சதை திருப்பி தோலை வச்சு பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா நெருப்பு, அதில் சுட்டு தருவாங்க. சுட்டு மேலே வந்து எலுமிச்சம்பழமும் பெப்பர் பவுடியும் போட்டு தருவாங்க. ஒரு மக்காச்சோளம் 20 ரூபா. இதுவும் அந்த கடை தான். இது மாதிரி பீஸா மாதிரி கட் பண்ணி தருவாங்க கடைசியில். அந்த சொன்னேன்ல இந்த பாசிப்பருப்பு தோசை அதை. ஸோ இந்த மாதிரி பாசிப்பருப்பு தோசையே இங்கே நிறைய இருக்குது. இது வந்து லட்டு கடை. புதுசாக ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. சுட சுட கேரட் அல்வா, குலோப்ஜாம், ரசகுல்லாலாம் இருந்துச்சு. ஸோ இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி புதுசாக அந்த கடையை பார்க்குறேன். அடிக்கடி வருவேன், ஆனால் இன்றைக்கி இந்த கடை போட்டிருக்காங்க போல்.
வந்துருச்சு. சவுத் இண்டியன் தோசை கடைன்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த கடை. பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. தெரியல என்னன்னு தெரியல. இப்போ ஒரே ஒரு தோசை கடை தான் இருக்குது. ரவி அண்ணன் தோசை கடைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஆனால் அவரை காணோம். இப்போ இந்த ஒரே ஒரு தோசை சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் இருக்குது. அந்த கடையை காலி பண்ணிட்டாங்க போல், இல்லை சீக்கிரம் போயிட்டாங்களா நானும் தெரியலை. நான் சொன்னேன்ல ஒரு மால் ஆரம்பிச்சிருக்காங்கண்ணே, அது இந்த மால் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாலால் தான் இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. இந்த மாலுக்கு வரவங்க எல்லாமே காரை பார்க் பண்ணுறது இங்கே கார் பார்க் பண்ணிடுறாங்க. அண்டர் கிரவுண்டில் இடம் இருந்தாலும்